கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகள் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து நான் நன்றி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றி சொல்வதற்காக ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த பகுதிகளில் நேரடியாக சென்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திப்பரமலை பேரூராட்சி, திப்பரமலை ஊராட்சி, அதே மாதிரி முள்ளங்கனாவளை ஊராட்சி, கிள்ளியூர் பேரூராட்சி, கீழ்குளம் பேரூராட்சி இப்படிப்பட்ட பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து கை சின்னத்தில் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதான் நான் இந்த பகுதியிலிருந்து கிளம்புறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் இன்னும் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீர், அந்த தண்ணியும் ஒழுங்கா கொடுக்கல. உங்களுக்கு மழை பெஞ்ச காலங்களில் தான் அந்த தண்ணி வருது, உபரி நீர் தான் வருது. அதே மாதிரி ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம், அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அவங்க 2007, 2012 தீர்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதியில் மேகதாது என்கின்ற இடத்துல எந்த விதமான அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முழுமையாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலையான கருத்து. இல்ல ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரடியா போய் இன்னைக்கு பிரதமர் அவர்களை நேரடியாக சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய குரலை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒலிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் அது எந்தெந்த வழிகளில் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசு எடுக்கும். அதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை நிற்கும். திமுக நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மாதிரி தீர்மானங்கள் எல்லாம் அவ்வப்போது நடத்தியதான், இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் பல அரசினர் தனி தீர்மானங்கள்லாம் ஏற்றி இருக்கும். அது முறையா ஆளுநருக்கு சென்று அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சதெல்லாம் தெரியும். ஏன்னா இது மக்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க கூடி சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அந்த அடிப்படையில் அது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அதனால அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருமனதாக எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. அதனால மற்றபடி இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள்